ஒரு 3 மாசம் கூட மாத்தி விட்டா டப்புன்னு ஒரு 50 குட்டி வளர்த்தா குட்டிக்கு 500 ரெண்டாலும் 25,000 மாசம் 3 மாசம் 75,000. பக்கத்து வளர்ப்பு வந்து ஒரு 100 குட்டி வளர்த்தோம்னா குட்டிக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 1,100. நான் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், எனக்கு வந்து கறியா சப்ளை பண்ண முடியுமா? எனக்கு ஆள் இல்லை அப்படின்னா நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? பண்ண முடியும்ண்ணே. 10,500 கொடுத்து நம்மள்ட்ட முன்பதிவு செஞ்சாங்கன்னா பக்கத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால நம்மள்ட்ட வந்துட்டு குட்டி எடுத்துக்கலாம்ண்ணே. என்னென்ன சொல்றீங்க? இப்பதான் ஒரு பெரிய புயலே அடிச்சிருக்கு ஒரு பண்ணையில, மறுபடியும் இந்த ஸ்கீம்ல உள்ள வாரீங்களா? 50 குட்டிக்கு மேல எடுத்தாலும் நம்ம ஒரு குட்டி வந்து போடு குட்டி போட்டு விட்டுருவோம். ஃப்ரீயா கொடுத்துருவீங்களா? ஃப்ரீயாவே குட்டிக்கு மேல எடுத்தா? ஆமாண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. அண்ணா உங்க பேரு, இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்க. நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் சாக்குளத்துல நிறைகுளத்தாயனார் கோயிலுக்கு பின்னால அமைஞ்சிருக்கு. என் பேர் வந்துட்டு ஆர் குழந்தைவேல். சரிங்க. இப்ப நம்மகிட்ட ஆடுகள் பார்த்தேன், இதெல்லாம் என்ன வகையான ஆடுகள் வச்சிருக்கீங்க? எவ்வளவு ஆடுகள் வச்சு? நம்மள்ட்ட வந்துட்டு ஒரு 200 ஆடு இருக்குண்ணே. அதாவது ஈத்தாடு 200 ஆடு இருக்கு. அதுல இருந்து இருக்கிற குட்டிகளை பூரா நம்ம பிரிச்சு வளர்ப்போம். வளர்ப்பு கேட்டாலும் நம்ம வளர்ப்பு கொடுத்துருவோம். இப்ப ஆடு வளர்ப்புல உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணே, ஆடு வளர்ப்புலனே நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சம்பளத்துக்கு மேய்ச்சோம்னே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால. அதுல இருந்து நம்மளா சொந்த ஆடு வச்சு அதுக்கப்புறம் கடையில வேலை பார்த்து இந்த மாதிரி அப்ப கறிக்கடை அப்பா வச்சிருக்கேன். அதனால வந்து நமக்கு ஒரு 15 வருஷம் அனுபவம் இருக்குன்னு. அப்போதைக்கு வந்து கொஞ்சம் வறுமையான நிலைமையில இருந்தோம். அப்ப இருக்கும்போது நம்ம ஆடு மேய்ச்சோம். 2.5 வருஷத்துக்கு நம்ம மேய்ச்சோம். எவ்வளவு ஆடுகளை மேய்ச்சி? நமக்கு தனியா ஆடு வைக்கணும். ஆளுகளோட சேர்ந்து ஒரு 200 ஆடு இருக்கிற இடத்துல நம்ம சின்ன பையனா இருக்கும், நம்ம கூட வச்சுட்டு இந்த முள்ளு பாக்குறது எப்படி கத்து கொடுக்கறது, ஊசி போடுறது எப்படிங்கிறது, இந்த மாதிரி இருந்தோம்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால. அதுல இருந்தே ஆரம்பிச்சாச்சுனே. அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில நீங்க? தனிப்பட்ட முறையில நம்ம ஆடு கொஞ்சமா வாங்கி சேர்த்தோம்ல. ஒரு ஃபர்ஸ்ட் இருந்தா வளர்ப்பு குட்டி ஒரு 20 குட்டி வாங்கி வளர்த்தோம், 30 குட்டி வாங்கி வளர்த்தோம். அப்புறம் ஆடு ஒரு 10 ஆடு வாங்கி வளர்த்தோம், 20 ஆடு வாங்கி வளர்த்தோம். இப்ப நம்மள்ட்ட வந்துட்டு இங்க ஒரு 130 உருப்படி ஆடு இருக்கிறேன், வெளியே ஒரு 100 உருப்படி நிக்குது. தாயாடுகள் வந்துட்டு ஒரு 200-230 உருப்படி இருக்கும்னே. தாயாடுகள் மட்டும் அது புருவையும் கிடக்குனே. சரி. நம்ம ஈத்தாடுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 180 இவ்வளவுதானே இருக்கும். நம்ம புருவ ஒரு இந்த வருஷம் ஈனக்கூடிய புருவ வந்து ஒரு 40 இந்த மாதிரி சம்திங்ல இருக்கு. பெரிய கிடாக்கள் ஆட்டுக்குன்னு இருக்க கிடாக்கள் ஒரு அங்கே ஒரு 3 கிடா, இங்கே ஒரு 2 கிடா, ஒரு 5 கிடா இருக்கு. மாத்தி விடுவோம்னே நம்ம குட்டிகளை பொறுத்து. ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்க அந்த கொஞ்சம் குட்டி கட்டடின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் பெருங்கிடாது அங்கே இருக்க கிடா இங்கே வந்து விட்டுருவோம். இப்போ இங்கே உள்ள ஆடு போல செனை வேற செனை. இப்போ அடுத்த மாசத்துல ஈர்த்து வச்சிரும். ஆமா, அப்ப இங்க இருக்க கிடாயில வந்து தனியா பிரிச்சு போட்டுருவோம். கொஞ்சம் கிறக்கமா கிடக்கும். அதனால வந்து குட்டியை கொஞ்சம் பண்ணையில வந்து விட்டு கொஞ்சம் தேர்னோம்னா அந்த குட்டியை பிரிக்கிறப்ப ஆடுகளை விட்டுரும். ஆனா அப்பட கிடா வெட்ட கரெக்டா வரும். குட்டிகள் எவ்வளவு கிடக்கு? குட்டிகள் வந்து இவங்க இதுல ஒரு நம்மள்ட்ட ஒரு 60 கிடக்குன்னா, ஆட்டுல ஒரு இங்க ஒரு 15, அங்க ஒரு 45 குட்டி கிடக்குனே. மொத்தம் அது ஒரு 100-110 குட்டிக்கு நேரம் நம்மள்ட்ட கிடக்குனே. 110. அதுல புருவைகள் எவ்வளவு இருக்கு? புருவைகள் இதுல ஒரு 10 கிடக்குனே, அதுல ஒரு 5, அப்புறம் அங்கே ஒரு 10 குட்டி, ஒரு 30 குட்டி புருவம் இருக்கும். டோட்டலா ஒரு 200க்கு மேல இருக்கும். 200-230 நம்ம கணக்கு பார்க்க என்ன மாட்டோம், லெக்கு பார்ப்போம், அடையாளம் பாக்குறது. அதனால ஒரு 230 உருப்படி இருக்கும். பொதுவாவே இப்போ நம்ம மாவட்டத்துல வந்து இந்த மயிலம்பாடி தான் வளர்க்குறாங்க. ஆமாண்ணே. ஏன் வந்து பொட்டுக்குட்டிகள் மத்த ஆடுகள் நாட்டாடுகள் இல்லண்ணே? அதுல 2 விதமான பர்பஸ் இருக்குண்ணே. கறிக்கு வளர்ப்புக்கு நம்ம ஒரு 3 மாசத்துல விற்கணும்னா மயிலம்பாடி பெஸ்ட் ஆப்ஷன். முட்டுக்கு வளர்க்கணும் அந்த மாதிரினா அதுக்கு வந்துட்டு இப்போ எட்டயபுரம் பொட்டு தானே சரியானது. ஏன்னா அதுகளுக்கு தான் அந்த வீரியம் இருக்கும். ஆமா, கறிக்கு பெஸ்ட் ஆப்ஷன்னா அது மயிலம்பாடி அரிக்கற்பு குட்டி. இப்ப நம்ம பண்ணையில பார்த்த வரைக்கும் வெள்ளாடுகளே ரொம்ப குறைவா வச்சிருக்கீங்க. ஒரு 4-5 கண் தான் இருக்கு. ஆமாண்ணே. வேற எங்கேயும் போட்டிருக்கீங்களா? இல்ல வெள்ளாடு நம்ம கிடையாது. ஏன், என்ன காரணம்? இல்லனே, இதுல செம்பரி வந்துட்டு 3 மாசம் வளர்த்தாலுமே மாசத்துக்கு 5 கிலோ 6 கிலோ நம்ம மயிலம்பாடி நல்லா வைக்க முடியும். இடம் வைக்க எல்லா பண்ணையார்களும் 99% பண்ணையார்கள் வந்துட்டு இந்த ரிவ்யூ எல்லா யூடியூப் சேனலுமே எல்லாமே கொடுத்தாங்க. நாங்க கண்ணால பார்த்தது. ஏன்னா வந்துட்டு இப்ப உள்ள எல்லா குட்டிகளுமே வந்துட்டு 5 மாசத்துக்கு 5.5 மாசத்துக்கு மேல உள்ள குட்டிகள் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த உருவம் நம்ம அந்த தாயிட்ட இருந்து பிரிச்சு அப்படியே, ஏன்னா நம்ம தாயிட்ட 2 மாசம் இருக்கும்போது நம்ம தீவனம் கொடுத்துருவோம். அப்ப அதுக்கு பழகிரும். அப்படி நம்ம தாய் மேய்ச்சல விடும் போது அப்படியே வந்து இதுல இந்த தீவனத்தினால அந்த குட்டி கிறங்காது, கொஞ்சம் தெளிச்சாவே இருக்கும். அதனாலதான் நம்ம ஆட்டுல இருந்து நம்ம அதை பழக்கிறது. 2 மாசம் குட்டில இருந்தே அது சீனாரை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தீவனத்தை பழகிட்டோம்னா குட்டி கிறங்காது. எத்தனை மாச குட்டியை வந்து தாயிட்டு இருந்து பிரிப்பீங்க? ஆனா நம்ம ஒரு 3 மாசத்துல அதிகபட்சம் பிரிச்சிருவோம். 3 மாசத்துல கன்ஃபார்மா பிரிச்சிரும். ஆமா. விற்பனைக்கு எத்தனை மாசத்துல? விற்பனைக்குன்னே நம்மள்ட்ட கேட்கற பொறுத்துனே மேக்சிமம் வந்து நம்ம ஒரு 20 நாளாவது வந்து நம்மள்ட்ட கொடுக்கும் போது தீவனத்துல பழக்கி தான் கொடுப்போம். நம்ம மேக்சிமம் வந்து நம்ம எடுக்கிறவங்க பூரா போனவனே குட்டி கிறங்கிறது. அதனால வந்து நமக்கு குறைச்சு பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. கூட 100 ரூபா போட்டாலும் இந்த மாதிரி இடத்துல குட்டி கிறங்காது. அடுத்தடுத்து நம்ம இப்ப நம்மள்ட்ட இருக்க குட்டி பூராமே டிவார்மிங்கோ எந்த ஒரு ஊசி எதுவுமே போடல, அப்படியே எடுத்துட்டு ஆட்டுல இருந்து பிரிச்சு விடுறோம், தீவனத்தை நல்லா கொடுத்துருவோம். ஆமா, இப்ப நம்மள்ட்ட இருந்து எடுக்கிறவங்க டிவார்மிங் பண்ணி இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். ஏன் நம்ம அதை சொல்லிடுறோம்னா, நம்மள்ட்ட எடுக்கிறவங்க போயிட்டு அவங்களும் போய் டிவார்மிங் பண்ணிட்டாங்கன்னா சேதாரம் ஆயிப்போம், குட்டி ஓவர் டோஸ் ஆகி சேதாரம் ஆயிப்போம். அதனாலேயே நம்ம மேக்சிமம் வந்து நம்ம பண்றது கிடையாது. அவங்க பண்ணாங்களோ இல்லையோ, நல்லா பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா வளர்க்குறவங்களுக்கு 2-3 சந்தேகங்கள் வரும்.
குட்டி தெளிச்சு அடையாது எல்லாம் இருக்கு. நம்மள்ட்ட இருக்க குட்டி போல எதுவுமே பெரும் அடிச்சிருக்காதுண்ணே. எல்லாம் நம்ம சைனிங்கா எல்லாம் ஒரு 6 குட்டி மட்டும் இந்த தரத்துல உள்ள குட்டிகளை மட்டும் நம்ம ஒதுக்கிடுவோம்ண்ணே. ஏன்னா இது வந்து கொடுக்க முடியாதுண்ணே. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன குட்டி கரையும் போய் கிடக்கு. இந்த குட்டி இதுல ஒரு 6 குட்டி கிடக்குண்ணே. அந்த முடி எடுத்து விட்டுருக்கோம்ல, இந்த குட்டி மட்டும் நம்ம இந்த அதுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் கிறக்கு மாடுக்கு அதை வந்து கொடுக்க முடியாதுண்ணே. இப்பதான் தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் அடையாளம் போட்டிருக்கீங்களா? ஆமா, இந்த குட்டியில நம்ம கொடுக்க மாட்டோம்னே. இது தேர்னவனதான் நம்ம தேர்னவனை தானே நம்ம கொடுப்போம். இப்ப தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு, குட்டி கொஞ்சம் தெளிஞ்சிடும். பொதுவாகவே நான் போற பெரும்பாலான பண்ணையாளர்கள் வந்து எல்லாருமே கிடா குட்டிகளை வாங்கி தான் வளர்க்குறாங்க. ஆமாங்கண்ணே. அதையே தான் சேல்ஸும் பண்றாங்க. அதாவது ஒரு 3 மாசம் வளர்த்து 2 மாசம் வளர்த்து இல்ல வாங்கி அப்படியே கைமாத்துறாங்க. ஆமாண்ணே. நீங்க தாயாடுகளை வச்சு உற்பத்தி பண்றீங்களே, அது என்ன டிஃபரன்ஸ்? இல்லண்ணே, நம்ம வந்து முதல் ஆட்டுக்கு மட்டும் முதல் போட்டா போதும்ண்ணே. நம்ம குட்டிகளுக்கு முதல் போட வேண்டிய அவசியம் இல்லைண்ணே. ரெண்டாவது நமக்கு அதுல கொடுக்க சம்பளம் கிடைச்சா போதும்ண்ணே. ஏன்னா இப்ப வந்து ஒரு 100 குட்டி வாங்குறோம்னா மேக்ஸிமம் பார்த்தா 6 லட்சம் ரூபா முதல் வரும்ண்ணே. 15 மாசத்துல 2 ஈத்து வரும்ண்ணே. 15 மாசத்துல 2 ஈத்து வரும். செம்மறி ஆடுக்கு அந்த சினை காலம் எவ்வளவுண்ணே? 6 மாசம் தானே. எல்லா ஆடுகளுக்குமே 6 மாசம். 6 மாசம் தானே. அப்போ 15 மாசத்துக்கு 2 ஈத்து வந்துருமா? ஆமா, 15 மாசம் 2 ஈத்து வந்துரும். ஏன்னா வெள்ளாடுல அப்படி பண்ண முடியாது. செம்பரில நம்ம 3 மாசத்துல குட்டி பிரிச்சோடனே 15 நாள் அது மடு வத்திரும், ஆடு வரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் செம்பரில அது பெனிஃபிட். செம்பரி ஆடு இப்ப வெள்ளாடு வந்துட்டு நம்ம அதிகபட்சம் வளர்க்க மாட்டாங்க. செம்பரி 300 உடுப்பு 200 உடுப்பு வளர்க்குறாங்கன்னா அதுக்கு தான் காரணம். 2 ஈத்து எடுத்துடலாம். ஆனா ஆடுகளுக்கு கொடுக்கப்படுற இந்த தீவனத்தை பத்தி சொல்லுங்களேன். ஆடுகளுக்கு நம்ம வந்துனே ஃபுல் அண்ட் ஃபுல் தீவனம் போட்டு நம்ம வளர்க்க மாட்டோம்னே. சரி. காலையில வந்துட்டு சீனாரை போட்டும் தீவனம்னே, சாயந்தரம் வந்துட்டு சீனாரை போட்டும் தீவனம்னே. நம்ம கலப்பு தீவனம்னு இருக்குண்ணே, அதை தானே மேக்சிமம் நம்ம கொடுப்போம். அதுவும் சீனாரை போட்டும் கலந்து கொடுப்போம். ஆமாண்ணே. மதியம் வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நம்ம சுற்றி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாமே கருவை தானே, அந்த நெத்து விழுங்க அதை பெருகி சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் புல்லு வரைக்கும் அதை சாப்பிட்டுட்டு வந்துடும். முழு நேரம் வந்து நம்ம தீவனம் போட்டு கொடுத்தோம்னா நம்ம கட்டாதுண்ணே. கட்டணும். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு தீவனம் கொடுப்பீங்க? எந்தெந்த ஆடுகளுக்கு கொடுப்பீங்க? குட்டிகளுக்கு கொடுப்பீங்களா, தாயாடு கொடுப்பீங்களா, இல்ல கிடா கொடுப்பீங்களா? இல்லண்ணே, நம்ம வந்துட்டு தாயாடுகளுக்கு ஒன்லி வந்து மேய்ச்சல் மட்டும் தானே. சரி. மேய்ச்சல் இங்க இருந்து போவோம். நம்ம ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் மேய்ச்சலே போயிட்டு வருவோம்ண்ணே. சரி. ஆமாண்ணே. இது நம்ம கிடாக்களுக்கு மட்டும் பிரிச்சு வைக்கிற கிடாக்களுக்கு மட்டும் தானே நம்ம வந்துட்டு தீவனம் கொடுப்போம். ஏன்னா அது வந்துட்டு ஒரு மாசத்துக்கு வந்து 5 கிலோ சர்வசாதாரணமா ஏறும். மயிலம்பாடி ஏறும். ஆமா, கன்ஃபார்ம்டா ஏறும். எல்லா பண்ணையாரும் சொன்னதான் நானும் செஞ்சு பார்த்ததான். ஆமா, மயிலம்பாடி அடிக்கருப்பு குட்டி. மயிலம்பாடி வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உருத்தான ஒரு குட்டி. இப்படி வந்துட்டு எட்டயபுரம், அந்த தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்களை பூரா எப்படி வந்துட்டு பொட்டு ஃபேமஸோ அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் பூராமே மயிலம்பாடி குட்டி, அடிக்கருப்பு குட்டி நல்லா ஃபேமஸ். மயிலம்பாடி குட்டியோட சிறப்பு எனக்கு சொல்லுங்க. மயிலம்பாடி குட்டி என்னன்னானே ஒன்லி வந்துட்டு நம்ம கறி பர்பஸ் தானே, அடிக்கோ முட்டுக்கு ஆகாதுண்ணே. நம்ம ஓப்பனா சொல்றது, நாங்க வளர்க்கறனால மாத்தி சொல்றது இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சதே. ஆமா, வளர்ப்புக்கு 3 மாசத்துல விற்கணும். ஒரு பக்கத்துக்கு நல்ல ஒரு ஜகஜாண்டிக்கா நிக்கணும். ஒரு வருஷத்துல ஒரு 45 கிலோ டு 60 கிலோ எல்லாம் வளர்த்துருக்காங்க. ஒரு வருஷத்துல 45 கிலோ டு 60 கிலோ வரலாம் வளர்த்துருக்காங்க. ஒரு சில கிடாக்கள் 4 பல்ல 100 கிலோ எல்லாம் வந்திருக்கு. ஆமா, உங்ககிட்ட அப்படி குட்டிகள் கிடக்கா? இருக்குண்ணே. நம்மள்ட்ட இருக்க குட்டி பூரா எத்தனை மாச குட்டிகள்? ஏதாவது எனக்கு ஒரு குட்டி எடுத்து காட்டுங்க. இது வந்துண்ணே, இவன் நல்ல பெருசா இருக்க. ஆமா, இவன் வந்து நல்ல பெருசா இருப்பான். நல்ல சேட்டைக்கார ஒரு 4.5 மாத குட்டி இவரு. ஆமா, நம்ம 2 மாசம் பெருசா இருக்க. எப்படி? ஆமா, 2 மாசத்துல இருந்து தீவனம் போட ஆரம்பிச்சிடும். ஆட்டுல மேக்சிமம் பண்ண மாட்டாங்க. ஆமா, நம்ம 2 மாசம் நம்ம வளர்க்கறதுக்காண்டி கொஞ்சம் ஜகதாண்டிக்கு இருக்கறதுக்காண்டி நம்ம 2 மாசத்துல தீவனம் போட ஆரம்பிச்சிடும். இது 4 மாச குட்டினா அப்ப ஒரு வருஷத்துல இதோட எடை எப்படி வரும்? இது ஒரு வருஷத்துல இந்த பிரீடு இல்லாமலே நல்ல கால் கணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆடு இதே மாதிரி நமக்கு நல்ல கால் கணமான ஆடு. எல்லா ஆடுமே இந்த மாதிரி வராதுண்ணே. நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாமே இதே மாதிரி. அதுதான் 5 மாச குட்டி. ஓ, இது 5 மாச குட்டி. ஆமா, இது 5 மாசம். ஏன் அதுவும் இதுவும் வரலைன்னா ஒரு தாயோட அந்த உடம்பு வாகு, அதனால ஒரு சில பிரீடு நல்லா அந்த மாதிரி இருக்கும். புதுசா இப்போ ஒரு பண்ண தொடங்குறாங்க, இல்ல ஆடுல அனுபவம் இல்லாதவங்க, ஆமாண்ணே, புதுசா ஒரு பக்ரீத்துக்காண்டி வளர்க்க போறேன், ஆமாண்ணே, அப்படிங்கிறவங்க எத்தனை மாச குட்டியா தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம்? அந்த மாதிரி பர்பஸுக்கு இந்த குட்டி வந்துட்டு சூப்பர் குட்டினே. அனுபவத்தை பொறுத்து, இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுபவசாலி. இப்ப நாங்களே வந்துட்டு ஆடு நாங்களும் 15 வருஷமா வச்சிருக்கோம்னானே, எங்களுக்கே மழை காலத்துல ஒரு 2 ஆடு 3 ஆடு அடியாகும். குட்டி ஒரு 7-8 குட்டி அடியாகும். அப்ப எத்தனை மாசம் குட்டி தான் ஒரு சேஃபான, இது சேஃபா வளர்த்து இந்த மாதிரி வாங்கணும்னே? மேக்சிமம் வந்துட்டு ஒரு 4 மாத குட்டி 5 மாத குட்டியா வாங்கணும்னே. இப்ப நீங்க காட்டுனீங்கல்ல 5 மாச குட்டி. ஆமா, இவெல்லாம் நல்ல ஓங்குதாங்க. நல்லா வந்துட்டு இதுக்கு இறங்குற குட்டி நல்லா பேய்கருப்பு குட்டியா வரும். இப்போ உங்ககிட்ட வாங்குறதுக்கும் சந்தையில வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்லண்ணே, நம்ம மேக்சிமம் வந்துட்டு இப்போ ஒரு சில எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில ஆளு என்ன செய்யறாங்கன்னா, குட்டி நம்ம அந்த ஒரு சில குட்டியில உங்கள்ட்ட காமிச்சேன், அதெல்லாம் வயிறு ஒட்டி போய் கிடக்கும் சந்தையில, அதெல்லாம் நான் கொஞ்சம் குறைச்சு கேட்பான்னு சொல்லிட்டு ஒரு சில ஆளுங்க வந்துட்டு, எல்லாரும் சொல்லல, ஒரு சில ஆளுகள் வந்து தண்ணி ஏத்துற மாதிரி நமக்கு சொன்னாங்க. குட்டி நல்லா இருக்கு, அங்க போனோம் ரொம்ப டொஸ்ஸுன்னு ஆயிருது அப்படி சொன்ன. நம்மள்ட்ட அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் இப்ப மணி 10 மணி
இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா தீவனம் போட்டோம்னா அப்படி செழிப்பா நிற்பான், எந்த குறையும் இருக்காது நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா நம்ம வித்தாலும் விற்காட்டாலும் வந்து நம்ம வந்து வச்சிருப்போம், நம்ம வளர்க்கறதுனால நம்ம அதை பராமரிப்போம். சந்தையில போனா கண்டிப்பான முறையில் அது வித்து தான் ஆகணும். ஏன்னா நாங்களே சொல்றோம்ல, நாங்க ஆட்டுல போய் ஏத்திட்டோம் திருப்பி நாங்க ஆட்டுல ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா அது என்ன நோய் வந்திருக்குன்னு தெரியாது. ஏன்னா 100 குட்டி இருக்கும், எல்லாருமே நல்ல குட்டியெல்லாம் தான் கொண்டு வருவான்னு சொல்ல முடியாது. ஏதாவது நோய் வந்துன்னு சொல்லிட்டு பயத்தினாலே நாங்க ஆட்டுல திருப்பி ஏத்துக்க மாட்டோம். அதனாலே வியாபாரி மேக்சிமம் வந்து வித்துருவாங்க. இப்ப பெரும்பாலும் ஆடு வளர்ப்புல இறங்குறவங்க வந்து ஒரு சம்பளத்தை எதிர்பார்த்து வராங்க. ஆமாங்க. எவ்வளவு குட்டிகள் வளர்த்தா ஒரு ஆள் வேலைக்கு போகாம இதை வச்சு ஒரு சம்பளத்தை வச்சு குடும்பத்தை கொண்டு போகலாம்? அண்ணே, மயிலம்பாடி குட்டி நம்ம இது வரைக்கும் வளர்த்த வரைக்கும் சொல்றோம். இந்த குட்டியில வந்துட்டு இப்ப நம்ம வந்து இந்த பெருங்குட்டியெல்லாம் இருந்துச்சு, நம்ம உங்களுக்கு முடியறது காமிச்சல, அந்த குட்டியெல்லாம் வந்துட்டு கணக்கு கிடையாது. அது வந்துட்டு இப்ப நம்மள்ட்ட ஒரு 65 குட்டிக்கு மேல எடுத்தாலே நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு வண்டியில வந்து டாடா ஏசில 54 குட்டி ஏத்துறாங்க. 50 குட்டின்னு வச்சுக்கோங்க. 50 குட்டிக்கு மேல எடுத்தாலே நம்ம ஒரு குட்டி வந்து போட்டு விட்டுருவோம். ஃப்ரீயா கொடுத்துருவீங்களா? ஃப்ரீயாவே குட்டிக்கு மேல எடுத்தா? ஆமாண்ணே. ஏன்னா இங்க இருந்து இப்ப நம்ம மதுரையில இருந்து ஒருத்தர் வராங்கண்ணே, 5000 வண்டி செலவாகும். 50 குட்டி எடுக்கிறாங்கன்னா குட்டிக்கு 100 ரூபா ஆடாகும். புரியல? இப்ப 12,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா 12,100 ஆகும். அங்க போய் தீவன செலவு இருக்கு. அதுக்கு மேல வந்து அவங்க வந்துட்டு அங்க போய் மெடிசன் போடுவாங்க. எல்லாமே மேற்படி வைக்கும்போது தீவனம் போடும்போது அவங்களுடைய முதல்ல இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இதாக நம்மளால முடிஞ்ச அளவு நம்மள்ட்ட எடுக்கிறவங்களுக்கு அந்த ஒரு 5000 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுப்போம் சொல்லி வண்டி செலவு நம்மளோட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி போடு குட்டி வந்து நம்ம தூக்கி கொடுத்துருவோம். முன்னால எல்லாருமே வந்துட்டு ஆட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்தாங்க, இப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்காங்க தெரியல. ஆனா நம்ம கொடுக்குறோம். இல்லண்ணே, இப்ப ஆடு வளர்ப்புல புதுசா வர்றவங்க வெவ்வேறு விதமான வளர்ப்புக்காண்டி விரும்புறாங்க. அவங்களோட தனித்தனியான மைண்டை பொறுத்து 3 மாச வளர்ப்பு வளர்க்குறாங்க, 6 மாச வளர்ப்பு விரும்புறாங்க, ஒரு சில பக்ரீத் வளர்ப்புக்கு விரும்புறாங்க. 3 மாச வளர்ப்புகளும் விரும்புறவங்க வந்துட்டு ஒரு 90 நாள்ல வந்து மாத்தி விட்டுருவாங்க. பக்ரீத் வளர்ப்புக்கு வளர்க்குறவங்க வந்து 10 மாசம் வச்சு அதை கடைசியா விற்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற வந்துட்டு 3 மாசம் வளர்க்கு வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு 6500 7 ரூபா, உயிரடைக்கு வந்துட்டு ஒரு 18 கிலோ, ஒரு 17 ஒரு 20 கிலோ அந்த தரத்துல பிடிக்கும் 3 மாச வளர்ப்புக்கு. ஏன்னா எந்த அனுபவம் இல்லாதவங்களுக்கு அது வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு சேதாரம் எதுவும் ஆகாது. ஒரு சிலர் வந்துட்டு விலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பால்குடி குட்டியில வந்து எடுத்துறாங்க. அது வந்துட்டு சேஃப் கிடையாது. பால் இயக்கத்திலேயே 1-2 டவுன் ஆயிரும், ரொம்ப மெலிஞ்சு போயிடும். அது புதுசா பாக்குறவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்ப வெவ்வேறு விதமான துறையில இருந்து ஒரு ஐடி ஃபீல்டுல இருந்து வராங்க, அரசு துறையில இருந்து வர்றாங்க. சம்சாரி இப்ப நம்ம வந்துட்டு விவசாயம் பாத்திரம் மத்த இந்த கோடை டைம்ல சும்மா இருக்கோம் அப்படிங்கிற நம்மள்ட்ட தீவனம் இருக்கு, இடம் இருக்கு, ஒரு ஆடு வளர்க்கலாமே அப்படின்னு இந்த ஒரு 3 மாச வளர்ப்பு வந்துட்டு சம்பளம் ஒரு 3 மாசம் கூட மாத்தி விட்டா டப்புன்னு ஒரு 50 குட்டி வளர்த்தா குட்டிக்கு 500 25,000, மாசம் 3 மாசம் 75,000 ஆயிடுச்சு. பக்ரீத் வளர்ப்பு வந்து ஒரு 100 குட்டி வளர்த்தோம்னா குட்டிக்கு வந்துட்டு ஒரு மாசத்துக்கு 1,500 ரூபா நிக்கும். 1,500 ரூபா நிக்கும் ஒரு குட்டிக்கு. அந்த கடைசியில நம்ம எல்லா செலவும் போக ஒரு குட்டிக்கு பக்ரீத் வளர்ப்பு. ஏன்னா அது ஒரு குட்டி வந்து உயிரடைக்கு வந்து இப்ப வந்து நார்மலா கறி எடுக்கணும் 400 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 400 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. வெளியில எவ்வளவுக்கும் தெரியல. சரி, அதே இது வந்துட்டு பக்ரீத்துங்கிறப்ப குட்டி வந்து ஒரு குட்டி ஒரு கிலோ வந்துட்டு உயிரடைக்கு 550 ரூபா 600 ரூபா வரலாம் போகுது. அப்படிங்கிறப்ப அது அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். அவங்களோட தேவைகளை பொறுத்து இருக்கு. மொத்தமா எனக்கு வந்து இந்த இப்போ ஒரு பக்ரீத் முடிஞ்சா எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம பக்ரீத் வளர்க்கறதுக்கு அது பெஸ்ட் ஆப்ஷன். இல்ல எனக்கு 3 மாசம் எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது, எனக்கு கொஞ்சம் அனுபவம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க 3 மாசத்துல வளர்த்து டப்பு டப்புன்னு சம்பளத்தை பாத்துருவாங்க. சரி, பக்ரீத்துக்கு வாங்கி 10 மாசம் வளர்க்குறவங்க எத்தனை மாசம் குட்டியா வாங்கி வளர்க்கலாம்? 5 மாசத்து குட்டியா வந்து வளர்க்கறது பெஸ்ட், ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா டப்பு அது வந்து மாசத்துக்கு வந்துட்டு ஒரு 5 கிலோ ஏறப்ப 10 மாசத்துல வந்துட்டு அது வந்து உயிரடைக்கு வந்துட்டு 60 கிலோ தரம் வந்து சாராதமா வந்துடும். அப்படிங்கிறப்ப 6-30 ஒரு குட்டி ஒரு 45 கிலோ குட்டி வரும், 50 கிலோ குட்டி வரும், 60 கிலோ குட்டி வரும். இப்ப நான் உங்கள்ட்ட காமிச்சா அதெல்லாம் 4.5 மாத குட்டிங்கிறப்ப நீங்க நம்பவே முடியல. ஆமா, அதெல்லாம் 4.5 மாத குட்டி. ஏன்னா எல்லா குட்டியும் அப்படி இல்ல. உங்கள்ட்ட இன்னொரு குட்டியும் காமிச்சேன், அதுவும் 4.5 மாத குட்டி தான். உடம்பு வாகு தாய் தப்புறான அந்த குட்டி பால் வரைக்கும், அதனால அது அப்படி இருக்கு. சரி, ஒரு 4 மாச குட்டி நான் என்ன ரேஞ்சுக்கு வாங்கலாம்? 4 மாத குட்டி வந்துட்டு இப்ப நம்மள்ட்ட இருக்க இந்த பொடி குட்டி இதெல்லாம் கழிச்சுட்டு நம்ம வந்துட்டு சோடி 16,500 அப்படின்னா நம்ம கொடுப்போம். 4 மாச குட்டினா எடை என்ன இருக்கும்? 4 மாத குட்டிக்கு இப்ப நம்மள்ட்ட வந்துட்டு 20 கிலோ தரத்துலயும் கிடக்கு, 25 கிலோ தரத்துலயும் கிடக்கு. 4 மாசத்துலயா சொல்றீங்க? நான் 5 மாத குட்டியும் கிடக்கலனே, ஒட்டுக்கு சொல்றேன். 20 கிலோ தரத்துலயும் கிடக்கு, 25 கிலோ. சந்தையில நான் பாக்குறேன் ஒரு 14 ரூபா 15 ரூபாய்க்கு குட்டிகள் எல்லாம் வாங்குறாங்க ஜோடி. ஆமா, இப்ப அந்த மாதிரினா நம்மகிட்ட இருக்கா இல்ல இது அதோட பெரிய குட்டியா? இது அதோட வந்து பெரிய குட்டினே. எல்லா வளர்ப்புக்கும் ஆகும், கறி பர்பஸுக்கும் ஆகும். வளர்ப்புக்கு சந்தையில பாக்குறது ஜோடி 13 14 எல்லாம் வாங்குறாங்களா? அதெல்லாம் அது வந்து வளர்ப்புக்கு தானே ஆகும். வளர்ப்பு இது அதை காட்டி வந்து எல்லாமே பெருங்குட்டிங்க, எல்லாமே பெருங்குட்டிங்க. இதுல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு 20 கிலோக்கு கீழே உள்ள குட்டி எதுவும் கிடையாது. 20 கிலோ 25 கிலோ ஒரு குட்டி. ஆமா, உயிரடைக்கு 20 கிலோ கீழே எந்த குட்டியும் கிடையாது. 30 கிலோ குட்டியும் கிடக்கு. நான் உங்கள்ட்ட பிடிச்சு காமிச்சேன். 30 கிலோ குட்டியும் கிடக்கு. நம்ம ஜோடி 16 ரூபா. சோடி வந்து 16,500.
16,500. 16,500. அதாவது எல்லா குட்டியுமே 20 கிலோக்கு மேலதான். 20 கிலோக்கு மேலதான் இருக்கும். எல்லாமே நல்லா கொம்பு புடுங்குற தருவாயில பக்ரீத் வளர்ப்புக்கு இது வந்து அருமையான குட்டி. ஆனா இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 50 குட்டி வேணும் எனக்கு பண்ணை வளர்ப்புக்கு அப்படின்னா நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமா? அரேஞ்ச் பண்ணி எவ்வளவு நாள் ஆகும்? எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லணும்? ஒரு 4 நாளைக்கு முன்னாலே சொன்னாலே நம்ம போதும்னே. ஏன்னா நம்மள்ட்ட இங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 50 குட்டி தான் வளர்க்க முடியும். அதனால வந்து இதை பிரிச்சு போட்டு வளர்த்துக்கு இருக்கோம். ஆட்டுல வந்து நம்ம பக்கத்துல எல்லா ஆடுகளும் கிடைக்கும். அதுல மொத்தமா ஒரு 20 குட்டி, 30 குட்டி, 40 குட்டி, 50 குட்டி ஆடுகளை பொறுத்து. இப்ப நம்மள்ட்ட இருக்குன்னா நம்மள்ட்ட ஒரு 200 ஆடு இருக்குன்னா நம்மள்ட்ட ஒரு 150 குட்டி இருக்கும். இப்ப நான் அடுத்த ஈத்து வந்து 150 குட்டி சாதாரணமா இருக்கும். சரி சரி. குறைஞ்சபட்சம் சொல்றேன். அதிகபட்சம் வந்து 170, 180 குட்டி எல்லாம் கிடக்கும். அதே மாதிரி பக்கத்துல நமக்கு ஆடு பழக்க வழக்கம் இருக்குன்னு எவ்வளவு குட்டி காணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். சாதாரணமா அரேஞ்ச் பண்ணலாம்னே. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 4 நாளைக்கு முன்ன 3 நாளைக்கு முன்ன நமக்கு சொன்னா போதும். நம்ம குட்டி எடுத்து நம்ம வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவோம். அவங்களுக்கு பிடிக்குது, விலை பிடிக்குது, விலை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு பிடிச்சா ஓகே சொன்னா வந்து பார்த்துட்டு ஓகேனா ஓகேண்ணே பிடிச்சிடலாம். நான் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், எனக்கு வந்து கறியா சப்ளை பண்ண முடியுமா? எனக்கு ஆள் இல்லை அப்படின்னா நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? பண்ண முடியும்ண்ணே. அப்பா வந்து கறிக்கடை தான் வச்சிருக்காங்க. சரி. அதனால வந்து நம்ம வந்துட்டு இப்ப செம்பரி ஆடு 1 கிலோ வந்துட்டு கறியா 700 ரூபாய்க்கு கொடுக்குறோம்ண்ணே. ஆமாண்ணே. வெள்ளாடு வந்துட்டு 750 ரூபாய்க்கு கொடுக்குறோம்ண்ணே. இந்த மாதிரி கிடா குட்டி மொத்தமா எனக்கு வந்து 1000 கிலோ வேணும், 500 கிலோ வேணும், 700 கிலோ வேணும்னா நம்ம வந்துட்டு 800 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம்ண்ணே. அதே இது வந்துட்டு நம்மள்ட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னால சொல்லிட்டா 780 ரூபா அது பண்றோம். 1 கிலோ கறி. ஆமாண்ணே. எத்தனை கிலோனாலும் நீங்க அரேஞ்ச் எத்தனை கிலோனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க? அண்ணே நம்மள்ட்ட வந்துட்டு இப்ப அதிகபட்சம் சிவகங்கை, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாதிரி தானே நம்ம பண்ண முடியும். நீங்க இருக்கிற பகுதியில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர். ஆமா 100 கிலோமீட்டர் சரௌண்டிங் தானே நம்ம பண்ண முடியும். ஆமாண்ணே. அப்படி நம்ம வெளியில போய் பண்றப்ப வண்டி வாடகை வந்துட்டு ஆள்ல பாதிங்க. கொஞ்சம் குட்டிகள் பக்ரீத்துக்கு வளர்க்குறேன்னு சொன்னீங்க. ஆமா. அது என்ன பர்பஸ்க்காண்டி வளர்க்குறீங்க? நீங்க உங்களுக்கு வளர்க்குறீங்களா இல்ல வேற எதுவும் வளர்க்குறீங்க? இல்லண்ணே நம்ம வந்துட்டு பக்ரீத்துக்காண்டி வந்துட்டு நம்ம ஆட்டுல கிடக்குற குட்டியில வந்துட்டு இப்ப அடுத்த மாசத்துல இருந்து நமக்கு ஈத்து வருமுனே. அந்த குட்டிகளை பூராமே வந்துட்டு பக்ரீத் பர்பஸ்க்காண்டி கொடுக்கலான்னு இருக்கோம்னே. சரி. எப்படி கொடுக்க போறீங்க? அதுனே நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு குட்டி வந்துட்டு முன்பதிவு செய்யணும்னே. 10,500 கொடுத்து நம்மள்ட்ட முன்பதிவு செஞ்சாங்கன்னா பக்ரீத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னால நம்மள்ட்ட வந்துட்டு குட்டி எடுத்துக்கலாம்னே. என்னென்ன சொல்றீங்க? இப்பதான் ஒரு பெரிய புயலே அடிச்சிருக்கு ஒரு பண்ணையில, மறுபடியும் இந்த ஸ்கீம்ல உள்ள வாரீங்களா? நம்ம வந்துட்டு அதிகப்படியா வந்துட்டு 200 குட்டி பண்றோம், 300 குட்டி பண்றோம், எத்தனை குட்டினாலும் பண்ணுவோம் அப்படி கிடையாதுண்ணே. நம்மள்ட்ட வந்துட்டு ஒரு 200 வந்து ஈத்து உருப்படி இருக்கு. சரி. அதனால வந்து நம்ம வந்துட்டு 100 குட்டி மட்டும்தான் நம்ம பக்ரீத்துக்கு வந்து கொடுப்போம். அதாவது நீங்க வாங்கி கொடுக்கறது இல்ல, உங்க ஆட்ல உள்ள குட்டி எங்க சொந்த குட்டியில மட்டும் தானே நாங்க கொடுப்போம். எவ்வளவு ஸ்கீம்னா எவ்வளவு என்ன மாதிரி எத்தனை பேரை சேர்ப்பீங்க? நம்ம வந்துட்டு 100 பேத்துக்கு மட்டும் தானே பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் பண்றீங்க? இங்க இருந்து ஒரு 1 hour. இப்ப நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் முதுகுளத்தூர் இருக்கோம்னே. நம்ம வந்துட்டு இங்க இருந்து 1 hour டிராவல் இருக்கிறவங்களுக்கு தானே நம்ம இப்ப சிவகங்கை, மதுரை, நம்ம இப்ப தூத்துக்குடி இவங்களுக்கு மட்டும் தானே நம்ம பண்ண முடியும். ஏன்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஓப்பனா கேட்குறேன். ஏன்னா இந்த மக்கள் வந்து செய்யறது வேற, மக்கள்கிட்ட இருந்து மொத்தமா கலெக்ட் பண்றது வேற. ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு பிரச்சனை ஆகுது. இல்லண்ணே அது ஏன்னா நம்ம வந்து டோர் டெலிவரி வந்து பண்ண மாட்டோம்னே. உண்மையை சொல்லிடணும். ஏன்னா வந்து கடைசியில் டோர் டெலிவரி எல்லாத்துலயும் பண்றாங்களே, நீங்க பண்ணி நாங்க பண்ண மாட்டோம். இப்ப நம்ம நாட்டுல குடுக்கறது வந்துட்டு இப்ப அடுத்த மாசம் ஈத்து இருக்குன்னா அதுல இருந்து 8 மாசம் கழிச்சு பக்ரீத் வருது. உயிரடைக்கு வந்துட்டு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சு பார்த்தாலும் 30 கிலோ 35 கிலோவுக்கு கீழே வராது. நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். இப்ப ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு குட்டி ஆர்டர் இருக்கு, 9000 ரூபாய்க்கு ஒரு குட்டி ஆர்டர் இருக்கு, 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் குட்டி நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். 200 குட்டி இருக்குன்னு 200 குட்டி ஒதுக்கி காமிச்சிரும். அப்படியே ஒதுக்கிடுவீங்க? ஒதுக்கி காமிச்சிரும். வெளிய இருந்து வாங்குறது கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச குட்டி அவங்க பிடிச்சுக்கணும். சரி. இதுல அவங்களுக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம்? நம்ம ஆட்டுல வந்து குட்டி எடுக்கனால நம்ம வந்து இப்ப தை மாசம் வித்தோம்னா இப்ப ஈன்ற குட்டி நம்ம வந்து ஒரு ஜனவரி மாசம் விற்போம், அது ஒரு 7 ரூபாய்க்கு தான் விற்போம். அதே நம்ம வந்து அங்கிட்டு ஒரு 3 மாசம் பராமரிச்சு கொடுக்குறப்ப நமக்கு 10 ரூபா முதல் ஆயிருது. அது எங்களுக்கு லாபம் தானே. அவங்களுக்கு என்ன லாபம்? அவங்களுக்கு வந்து இப்ப வந்துட்டு எங்களுக்கு இது லாபம்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்ப அந்த ஒரு 35 கிலோ அந்த தரத்துல வந்துருமுனே. 10,500 இருக்குங்கப்பா. 1 கிலோ கறி இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர்ல 900 ரூபானே. அப்படிங்கிறப்ப 30 கிலோங்கிறப்ப 20 கிலோ 22 கிலோ கறி இருக்கும். 20 கிலோ இருக்கும். அப்போ 20 18,000 ரூபாய் ஆச்சு. அதே உயிரடைக்கு வந்து பக்ரீத் சமயத்துல 600 ரூபா வர போகுது. 30 கிலோங்கிறப்ப அது 18,000 ரூபாய் ஆச்சு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு 10,500 தான். ஒரு 7,500 7,500 அவங்களுக்கு லாபம் இருக்கு. இது வந்து எந்த மாசத்துல இருந்து தொடங்குறீங்க? எப்படி உங்ககிட்ட ஜாயின் பண்ணணும்? நம்ம நம்பர் இருக்குண்ணே 9342 சரி 79407. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சொல்லிடுவோம் இந்த மாதிரி குட்டி நம்மள்ட்ட வந்துட்டு ஒரே இதான் 8,000 ரூபா 9,000 ரூபா 10,000 இந்த மாதிரி கிடையாது. ஏன் நம்ம அதை சொல்றோம்னா
ஒரு 8000 ரூபாய் பிடிக்கிற குட்டி இதான் உங்க குட்டின்னு கொடுத்துட்டான், அவங்களுக்கு மனசு ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கிறாதோ. ஏன்னா ரொம்ப பேர் இப்படி பண்ணி ரொம்ப சங்கடத்துல இருக்காங்க. நானும் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு எவ்வளவோ கமெண்ட்கள் செய்தியில வர அளவுக்கு இந்த விஷயம் ரொம்ப பெருசாயிருச்சு. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஏன் நம்ம டோர் டெலிவரி அவைல் பண்றோம்னா நம்மள்ட்ட வந்துட்டு வண்டி வசதியோ ஏதோ கிடையாது. நம்ம வந்து ஆடு வச்சிருக்கோம், அதனால வந்துட்டு இந்த மாதிரி பண்றோம். ஆமா, நம்மளோட சொந்த ஆடு இருக்கிறதுனால இதை பண்றோம். நேர்ல வந்து உங்களை பார்த்து உங்க இடத்தெல்லாம் செக் பண்ணிட்டு கூட நீங்க செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இதே வீடியோல நம்ம சொந்த ஆடுகளை பூரா காட்டுவோம். ஆமா, இது நம்ம இருக்கிற வந்து என்னோட வீடு. சரி. ஆமா, நம்மளுடைய பண்ண அமைஞ்சிருக்க வந்துட்டு முதலத்தூர்ல கீழச்சாக்குளம் கிராமத்துல நிறைவேற்று ஐயனார் கோயிலுக்கு பின்னால். இப்ப அதுல வந்துட்டு நம்ம வேலை நடந்துருக்கு. அதை வந்துட்டு இப்ப வந்துட்டு கோழி மட்டும் வச்சிருந்தேன், கொஞ்சம் ஆடுகள் மட்டும் பண்ணிக்கிருந்தோம். இப்ப வந்துட்டு தனியா வந்து நம்ம இந்த இடத்துல வீட்டுல வச்சு வளர்க்க முடியும். 50 குட்டி தான் நம்ம இதுல வளர்க்க முடியுது. இப்ப பக்கத்துங்கிறப்ப 100 குட்டி வளர்க்கணும். அதுல கொஞ்சம் பரன் செட்ட மாதிரி போட்டு கொஞ்சம் வேலை பண்ணிக்கிறேன். ஒரு இன்டர்கிரேட்டர் ஃபார்ம், அதை மீன் கோழி ஆடு இது 3 பண்றாலும் இப்ப வேலை பண்ணிக்கிறேன். 10 மாசம் என் காசு உங்ககிட்ட இருக்கு. ஆமா, என்ன கேரண்டி? எங்கள்கிட்ட சொந்த ஆடு இருக்குண்ணே, அதனால வந்துட்டு எங்களுக்கு ஆடு தானே கேரண்டி. அதனால எங்களுக்கு அதுலயே வந்துட்டு 150 குட்டி 170 குட்டி வரதுனால நாங்க ஒதுக்கி போட்டு அதுக்கு தீவனம் வந்து இங்க இருந்து ஒரு 3 ஏக்கர் வந்து நம்ம லீஸுக்கு எடுத்திருக்கோம். அதுல எங்க சோளை வச்சிரும். அதுல ஒரு 15 மூடை 20 மூடை வரும். பராமரிப்பு மட்டும்தான் எங்களோட சேர்ந்ததை தவிர தீவன செலவு அதுல இருந்து வந்துடும். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு அதுல வந்து எங்க சொந்த ஆடு அப்படிங்கிறப்ப எங்களுக்கு அதுல ஒன்றும் பெரிய வந்து வேலை இல்லைண்ணே. இதான் அது வந்து எங்களை வாங்குறவங்களுக்கு வந்துட்டு அது நல்லா லாபமா இருக்கும். இப்போ அவங்க தோத்ததுக்கான காரணம் என்ன, நீங்க ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற சொல்றதுக்கான காரணம்? ஆனா நம்மள்ட்ட சொந்த ஆடு இருக்குண்ணே, ஈத்து 170 குட்டி 180 குட்டி வருது. அதனால வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு அந்த காசை இப்ப முன்பதிவு வாங்கி அவங்கள்ட்ட ஆடோ ஏதோ நீங்க யூடியூப்ல எவ்வளவு வீடியோ வேணா சர்ச் பண்ணி பாருங்க, அவங்கள்ட்ட சொந்த ஆடு இருக்காது. அவங்க வந்துட்டு ஒரு 200 குட்டி 300 குட்டி வாங்கி விற்கிறவங்களா இருப்பாங்க. நம்ம வெளியில வந்துட்டு நம்ம பக்கத்துக்குன்னு இருக்க இந்த கான்செப்ட்ல உள்ள குட்டிகளை நம்ம தொடவே மாட்டோம். ஆட்டுல இருக்க குட்டி அப்படியே ஒதுக்கி நம்ம பண்ணையில போட்டு வளர்த்து அப்படியே கொடுத்துருவோம். அது தனி. இது நம்ம இப்ப சேல்ஸுக்காண்டி இருக்க குட்டி வெளியே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒரு 80 குட்டி 100 குட்டி 150 குட்டி நம்ம ஆட்டில் எடுக்கிற குட்டி நமக்கு நெருங்கிய சொந்தங்களே இருக்கும். இப்போ நம்ம சித்தப்பாவை வச்சிருப்பாங்க, மாமா வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி குட்டி இருக்குன்னா நம்ம காண்டி இருக்கிறது இங்கே குட்டி இருக்கு வாங்க, அப்படிதான் நம்ம இந்த குட்டியில வந்து நம்ம எந்த வகையில் நம்ம தொடவோ ஏதோ. ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்குற காசை வந்து நம்ம திருப்பி வந்து அப்படியே தான் வச்சிருப்போமே தவிர நம்ம திருப்பி இப்போ இன்னொரு 3 மாசம் ஒரு குட்டி வாங்குவோம், 3 மாசம் ஒரு குட்டி வாங்குவோம். ஒரு ரியல் எஸ்டேட்ல பண்றோம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்றோம்னா அவங்க அந்த சமயத்துல ஒரு ஜனவரி பிப்ரவரி மாசத்துல அந்த குட்டி அவங்களால வாங்க முடியாது, மொத்தமா வாங்க முடியல. அதனால இதோட வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, இப்ப அடுத்தவங்க வீழ்ச்சி ஆயிட்டாங்க, நீங்க இந்த தொழில வர்றீங்க அப்படின்னா நான் ஜெயிச்சுக்கிறேன் என்ன தட்டி வந்து லோக்கல்ல வந்துட்டு எல்லாருமே வந்து நம்மள்ட்ட 20 குட்டி 30 குட்டி இந்த மாதிரி பக்கத்துக்கு வாங்கிட்டு போறாங்கன்னா அது காரணம் ஏன் சொந்த ஆடு ஏன் சொந்த குட்டி நான் வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொட்டேஷன் பண்றது கிடையாது. குட்டி போட்ட குட்டியை அப்படியே எடுத்து வளர்த்து. ஆமா, அதனால இப்ப அடுத்தவங்க வீழ்ச்சி ஆகிற காரணம் வந்து அவங்களால அந்த இடத்துல குட்டி வாங்க முடியல. ரெண்டாவது அந்த கிலோவுக்கு அவங்களால பராமரிச்சு கொடுக்க முடியல. அதனாலதான் அவங்களுக்கு அந்த சேதாரம். ரெண்டாவது வந்து 10 குட்டி சேதாரம்னா அவங்க முதல்ல போய் பிடிச்சிருக்கு. அந்த 30 குட்டி வந்து 30 பேருக்கு கொடுக்க முடியல. அதிகப்படியான ஆர்டர் எடுத்துறாங்க. டோர் டெலிவரி அவங்களால வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ண முடியல. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனாலதான் அவங்க தோக்குறாங்க. சரி, இது போக நான் கேட்ட கேள்வி போக மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். உண்டு. ஏன்னா 500 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதுனாலே 10 இடத்துல விசாரிப்பேன். கண்டிப்பா நேர்ல வந்து உங்களை பார்த்து இதை பத்தி டீட்டெயில் அவங்களுக்கு வர்ற சந்தேகத்தை கேட்டுக்கலாமா? எப்ப வேணாலும் என் நம்பர் தரேன், 9342279407. என் பேர் ஆர் குழந்தைவேல். எப்ப வேணா எந்த நம்பர் வேணா நம்பரு எப்ப வேணா நீங்க கால் பண்ணுங்க. ஆனா இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அழகாவே பதில் சொன்னீங்க. மேலும் மேலும் உங்க தொழில் வளர என்னோட வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு குட்டிகள் வளர்ப்புக்கு இந்த மாதிரி கேட்டு வர்றவங்களுக்கு நல்லபடியா குட்டிகளை கொடுங்கண்ணே. கண்டிப்பாண்ணே. சேனலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு எப்பனாலும் சரி எத்தனை மாசம் குட்டி வேணும்னு கேட்டாலும் சரி தான் நம்ம நல்ல முறையில தரமான குட்டிகள் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். சரி, மீண்டும் டைம் கிடைச்சா நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.